ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஏபிஐ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு யூஸராக எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து ஃப்ரண்ட் அண்ட். ஒரு கிளிக் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, உங்கள் கண்ணுக்கு தெரிகிற எல்லா விஷயமுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து அப்லோட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட யூடியூப் சேனலில் வந்து பார்க்கும்போது அந்த வீடியோ அவங்களுக்கு எப்படி காட்டுது அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் அப்லோட் பண்ணது ஏபிஐ வழியாக பேக் எண்டுக்கு போய் சேர்ந்துருக்கும். பேக் எண்டில் மாங்கோடிபி மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் அதை அந்த வீடியோவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக மாங்கோடிபியில் வீடியோ ஸ்டோர் பண்ண முடியாது, அது வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி பேக் எண்ட் வழியாக போயிட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் உங்கள் வீடியோவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் யூடியூப் சேனலில் போய்ட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது திரும்ப ஏபிஐ வழியாக பேக் எண்டில் இருக்கிற அந்த வீடியோ ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற உங்கள் ஃபோனுக்கு வந்து காட்டுது. நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது வந்து ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த பாக்ஸஸில் அந்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகுது அப்படின்னா அது பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வருது. நீங்கள் ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு போகுது. இப்படி தான் எல்லா ஆப்புமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு.